ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு லோன் ஆஃப் தான் ஆட போகிறோம். ஏன்னா ஏன்டா டெய்லியும் லோன் ஆஃப் ஆடுறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்கும் சிஎஸ் ரேங்க்கும் போடலாம். நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் ரேங்கில் வந்து மாஸ்டர் 50 ஸ்டார்ஸோ 51 ஸ்டார்ஸோ தான் இருக்கும் தெரில. ஆனால் மாஸ்டர் கன்ஃபார்ம் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது பிஆரில் வந்து ஈரைக்கு அடிச்சிட்டேன். ஸோ வந்து பிஆர் தான் நான் புஷ் பண்ண போகிறேன் இனிமேல் எல்ஐடி கிடைக்கிற வரைக்கும். ஆனால் சிஎஸ் இதுக்கப்புறம் புஷ் பண்ணி கூட இந்த ஈரைக்குலேருந்து மாஸ்டர் போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எங்கேருந்து மாஸ்டர்லேருந்து எலைட் மாஸ்டர் நம்மளால் கன்ஃபார்ம் போக முடியாது. எல்லோரும் அந்தளவுக்கு கன் ஸ்கின் வச்சு செம்மையாக நம்மளை அடிக்கிறாங்க. கோப்ரா M40 இந்த மாதிரி நிறைய ஈவோ கன்லாம் எடுத்து வந்து அடிச்சிட்ருக்காங்க. ஆப்போனன்ட்டுனா நம்ம டீமுக்கும் நம்ம டீம்மேட்டுக்கும் எதுவும் இல்லை, என்கிட்டயும் எதுவும் இல்லை. அதனால் வந்து நாலுலேருந்து நம்ம பிஆர் ரேங்க் போட்டலாம். ஓகே வயசு முடிஞ்சு சப்போர்ட் கொடுங்க. சரி ஓகே, பார்த்திங்கன்னா 3 ஜெயிச்சிட்டான். இந்த இடத்துல அப்படி என்ன படுதுன்னே தெரில. நான் வர ஹெச்பி கம்மியாச்சு, அவ்வளோதான் முடிச்சு நினச்சேன். அப்புறம் அயோட்டோ கேரக்டர் மட்டும் இல்லைன்னா ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அயோட்டோ தான் பெஸ்ட்டு கேரக்டர் அப்படி சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அயோட்டோ கேரக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடத்துல. அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்பி குறைச்சிட்டான். திருப்பி அவனை அடிக்கும்போது நம்மளுக்கு 70 டேமேஜ் 65 டேமேஜ் போனதுனால ஈஸியாக அவனை அழுத்தி பிடிச்சிட்டோம். வேறு என்ன பண்ணுறது, ஒன் டாப்லாம் அடிக்க முடியல. ஓகே, நம்மளுக்கு வந்து பிஎன்டிக்கு இந்த ஸ்கின் வேறு இருக்குது. ஆனால் ஹெட்ஷாட் வேறு கம்மியாக போயிடுச்சு, ஏன்னு தெரில. நான் காலியாக இருப்பான்னு தான் நினச்சேன். முடிஞ்சளவுக்கு நல்லாவே டேமேஜ் கொடுத்துட்டேன். சரி ஓகே, நம்ம கிட்டே போய் ரஷ் பண்ணி அவனை முடிச்சலாம்னு நினச்சி அப்படியே ரஷ் பண்ணி முடிச்சிட்டேன் கைஸ். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு வணக்கம் அக்ரிமெண்ட் போடலாம். சரி, ஆனால் விடுங்க. அப்புறம் திருப்பி நம்மளை அடிக்க வந்துட்டானா பிரச்சனை. ஓகே, இந்த ரவுண்டும் நம்ம வந்து பின்னிட்டு தான் இருக்குது, வேறு எதுவும் எடுக்க முடியாது. இந்த ஸ்கின் வேறு செம்மையாக இருக்குது கைஸ். 30 போகுது. இதில் இது ஹோலியில் கொடுத்தாங்களே, இந்த ஹோலி டேமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்துருக்கானுங்க. எனக்கு கொஞ்ச நாளைக்கு தான் கிடச்சிது. ஆனால் நீங்கள் எடுத்து விளையாடிப்பாங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கன்று இருக்குன்னே தெரில. MP40 UMPலாம் இருந்துச்சு. இப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. செட் ஆகும், பட்டு கிங்ஃபிஷர் எடுத்துக்கலாம். ஏன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் பியூரட்டாக. கிங்ஃபிஷர்லாம் செம்மையான கன் கைஸ். அப்படியா? ஆமாம், என்ன பண்ணுறது. அப்படியே நான் அப்படி வந்தோடனே அப்படியே மண்டியில் வச்சு முடிச்சு விட்டாச்சு. இதுக்கு தான் கிங்ஃபிஷர் எடுத்தேன். என்ன பண்ணுறதுனா தெரியலையே. இந்த ரவுண்ட் மட்டும் தோற்றக்கூடாது, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, திருப்பி வெளில வாடா தம்பி. டேய் வாடா. இந்த வாய் ரொம்ப சேஃப்டியாக இருக்கான் போல். தப்பிச்சிட்டானே. ஓ, இங்கே போயிட்டியா? இந்த வந்துடுறேன்டா. டேய் இப்படி தட்டு தலையை காமிச்சிட்ருக்கான். வந்துட்டான். பார்த்துட்டான். காமிட்றா. ஐயோ, மிஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, எப்படியும் அவன் கீழே வரும்போது மண்டியில் வச்சு முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.